இயேசு அவரை கூர்ந்து பார்த்து, நீ யோனாவின் மகன் சீமோன், இனி கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்றால் பாறை என்பது பொருள். யோவான் 1:42 இன்றைக்கு திருச்சபை வரலாற்று ரொம்ப முக்கியமான விசேஷமான ஒரு நாளுங்க. என்ன அப்படின்னா, தூய பேதுரு அவர்களுடைய திருநாள், அதே போல தூய பவுல் அவர்களுடைய திருநாளுங்க. இந்த இரண்டு பேருமே மிக மிக முக்கியமானவங்க. அதாவது பேதுரு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துனுடைய அந்த பணியில அவருடைய வாழ்விலே கூடவே இருந்தவர். எல்லா அற்புதங்கள் செய்யும் பொழுதும் முக்கியமான நேரங்கள், அந்த மறுரூபம் மலை எல்லா அனுபவங்களிலும் கூட இருந்தார். இயேசு கைது செய்யப்பட்டு அதன் பிறகு அவருடைய அடக்கம், மரணம், உயிர் தேர்தல் எல்லாவற்றிலும் பேதுரு கூடவே இருந்தார். உயிர் தேர்தல் பிறகு பாத்தீங்கன்னா அவர் நம்பல முதல்ல அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? அதுக்கப்புறம் ஆண்டவர் அவரை நேருக்கு நேராய் சந்தித்து, நீ என்னை நேசிக்கிறாயா, என் ஆடுகளை மேய்ப்பாயாக அப்படின்லாம் வந்து ஆண்டவர் சொல்லும் பொழுது உண்மையிலே அவர் வந்து தன்னை அர்ப்பணிச்சார். ஆண்டவர் அவரை பாத்தீங்கன்னா கேபா அப்படின்னு பேரை மாத்தி வைக்கிறார். ஏன் அப்படின்னா பாறை அப்படின்னு ஒரு பொருள். அதாவது இந்த பாறையின் மீது என் சபையை கட்டுவேன். அப்போ இயேசு கிறிஸ்துக்கு பிறகு மிக சிறந்த ஒரு திருப்பணி ஆற்றினவர் பேதுரு. சீடர்களுடைய வட்டத்திலே தலைமை சீடராக இருந்து மற்ற அத்தனை அப்போஸ்தலர்களையும் முன்னின்று வழி நடத்தினவர் பேதுரு. பேதுரு வந்து மிகப்பெரிய ஒரு அப்போஸ்தலராக ஆண்டவரோடு உடன் இருந்து எல்லா நிலைகளிலும் அவருக்கு துணையாக இருந்தார். நீரோ மன்னனுடைய ஆட்சி காலத்திலே இவர் சிலுவையில தலைகீழாய் இவர் அறையப்பட்டு கொல்லப்பட்டாருங்க. முக்கியமான ஒரு சீடராக இருக்கிறார். அதே போல தூய பவுலும் இன்றைக்கு இரத்த சாட்சியாய் அதே நீரோ மன்னனால கொல்லப்பட்ட ஒரு நாள். என்ன அப்படின்னா, இந்த பவுல் பாத்தீங்கன்னா ஆரம்ப நாள்ல இயேசுவே ஆண்டவர் யாரெல்லாம் சொல்றாங்களோ அவர்களெல்லாம் அவர் வந்து கொன்றவர். இன்னொன்று, இவர் வந்து ரோமை குடியுரிமை பெற்றவர். ஆனால் இவர் தமஸ்கு போற வழியில இயேசுவை நேருக்கு நேராய் அவருடைய திருக்காட்சியை கண்ட பிறகு ஆண்டவர் இயேசுவுக்காக வல்லமையாய் செயல்பட்டவர். ஆண்டவர் இயேசுவுக்காக பல பாடுகளை அனுபவித்தவர். பசியா இருந்தார், நிர்வாணப்படுத்தப்பட்டார், கடலிலே தூக்கி எறிந்தார்கள், சிறையில இருந்தார். அநேக துன்புறுத்துதலை ஆண்டவர் இயேசுவுக்காக பெற்றவர் இந்த பவுல். அடுத்து பாத்தீங்கன்னா சிறையில் இருக்கும் பொழுது 13 மடல்களை, கடிதங்களை இவர் எழுதினார். அநேக திருச்சபைகளை உருவாக்கினவர் தூய பவுல். ஆக இந்த பேதுருவும் அதே மாதிரிதான் சீடர்கள் வட்டத்தில் தலைமையா இருந்தவர் மட்டுமல்ல, அவர் பாத்தீங்கன்னா இந்த திருச்சபை வரலாற்று நமக்கெல்லாம் முதல் பேராயர் செயின்ட் பீட்டர் தாங்க, தூய பேதுரு அவர்கள் தான். அதனால்தான் ரோம்ல இருக்க அந்த வேட்டிகன் திருச்சபை பேதுருனுடைய கல்லறையின் மேலதான் கட்டப்பட்டிருக்கு. ஆகவே இந்த இருவரையும், முக்கியமான இந்த இருவரை நம்ம மறந்து விட முடியாது. திருச்சபை வரலாற்றிலே அநேக காரியங்களை இவர்கள் செய்தவர்கள், திருப்பணியிலே துன்பத்தை அனுபவித்தவர்கள், இயேசுவுக்காகவே இரத்த சாட்சிகளாய் மரித்தாங்க. ஆகவே இந்த இரண்டு நபர்களுடைய இரத்த சாட்சியின் திருநாள் இன்றைக்கு. இரண்டு பேருமே ரொம்ப அதிகமான துன்புறுத்துதலை பெற்று இவர்கள் கொல்லப்பட்டவர்கள், சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டார்கள், இயேசுவுக்கு இரத்த சாட்சிகளாய் மரித்தார்கள். ஆனால் அவருடைய தரிசனம், அவருடைய உழைப்பு, அவருடைய நற்செய்தி பணி அவர்களோடு நின்று விடவில்லை. இன்றைக்கும் அது நடைபெற்று தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே எங்கெல்லாம் தூய பேதுரு அப்படின்னு சொல்லக்கூடிய செயின்ட் பால் சர்ச் இருக்கோ, அதே போல எங்கெல்லாம் செயின்ட் பீட்டர் சர்ச் இருக்கிற பேதுரு ஆலயம் இருக்குதோ, இவங்களெல்லாம் இந்த நாளிலே இணைந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல, குறிப்பாக அவர்கள் மட்டுமல்ல, அவர்களோடு இணைந்த அத்தனை கிறிஸ்தவர்களும் இன்றைக்கு இவர்கள் இருவருக்கும் நன்றி சொல்லவும், அவர்களை போல நாமும் திருப்பணிகளை இயேசுவுக்காக துன்பத்தை ஏற்று ஆண்டவருக்கு நாம் எப்பொழுதும் நற்சாட்சியாய் வளர ஆண்டவர் நாம் எடுத்து பயன்படுத்தட்டும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, தூய பேதுரு அவர்களுக்காக, தூய பவுல் அவர்களுக்காக துதிக்கிறோம். ஆண்டவர் தாமே அவர்களை போல நாங்களும் உமக்கு என்னாலும் நற்சான்று பகர கிருபை தாரும். மீட்பர் இயேசுவிலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.